ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது நம்ம வந்து யூடியூப் மூலமாக சந்திச்சு. ஸோ இப்போ வந்து நிறைய நண்பர்கள் கேட்குறதுக்கு இணங்க ஒரு சின்ன ஒரு வீடியோ. ஆனால் இது வந்து பெரிய டாப்பிக்கு. நீங்கள் வந்து பெரிய அளவில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு டாபிக், சரிங்களா? இதில் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கொடுத்து வச்சவங்க, அதுவும் முழுமையாக பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக 100% என்னால் உறுதியாக சொல்ல முடியும், கொடுத்து வச்சவங்க தான். ஏன் அப்படின்னா, ஒரு கஸ்டமருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலமாக உங்களால் நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறத ஈஸியாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா, நம்மளுடைய போர்டு, கிளாசிக் போர்டு, ஐனிக் ஆடியோவோட போர்டு நீங்கள் ப்ரொமோட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணியிருக்கீங்க, 100% சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க. எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக எனக்கு வியூவர்ஸ் இருக்கிறீங்க. அந்த வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய முழு மனதான திருப்தியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய லாங்குவேஜ் வேணால் தமிழாக இருக்கலாம், ஆனால் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் இந்த லாங்குவேஜ் ஈஸியாக புரியும். நான் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களால் ஈஸியாக கற்றுக்கிட முடியும். நம்ம இந்த ப்ராடக்டை எப்படி நம்ம வந்து அசம்பிள் பண்ணுறது, எப்படி ஃபிட் பண்ணி கனெக்ஷன் டயக்ராம் கொடுக்குறது, ஒரு வயரிங் எப்படி சால்டரிங் பண்ணி நம்ம கொடுக்குறது, எந்த வயரை எங்கே பற்ற வைக்கணும், எப்படி செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்களா? போகும். இப்போ ஒரு போர்டு பார்க்குறீங்க, சரிங்களா? இந்த போர்டில் பிளாஸ்டிக் போர்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் சப்ளை பண்ணக்கூடிய போர்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் தான் இருக்கும். ஸோ இது சிங்கிள் கோர், இது வந்து சிங்கிள் கோர் போர்டு. இந்த போர்டில் என்ன வாட்ஸ் வருதோ அதை விட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அது ஒரு 25% எக்ஸ்ட்ரா அவுட்புட் இந்த கோர் வந்து கொடுக்கும். இது எதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சவுண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அவங்க ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது இதில் ஒரு பல்ப் வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பார்த்திங்கன்னா 1000 வாட்ஸு 240 வோல்ட்டு. இந்த பல்பு ரெண்டு நான் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது லெஃப்ட் சேனல், இது ரைட் சேனல், ரைட்டுங்களா? இப்போது இதை நான் ஆப்ரேட் பண்ணி காமிக்க போகிறேன். எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு டயக்ராம் நான் உங்களுக்கு இந்த சர்க்கியூட்டை வந்து டயக்ராமாக நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதை வந்து எப்படி நான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ இதில் வந்து 230 வோல்ட்டு இன்புட் நம்ம கொடுக்குறோம். இப்போ சப்ளை வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ 230 வோல்ட்டு இதில் நம்ம இன்புட் கொடுக்குறோம், இதில் அவுட்புட் எடுக்கிறோம். அப்போது அவுட்புட் எடுக்கும்போது இதில் 80 0 80 -80 கிரவுண்டு +80. இப்போ இந்த மீட்டரில் வந்து இதில் வந்து ஏசி வோல்ட்டு, டிசி 200 வோல்ட்டு நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ மீட்ரு ப்ரோப்பை நம்ம கையில் எடுத்துக்கிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் சிகப்பு கலர் ப்ரோப் வச்சுருக்கேன், பச்சையில் கருப்பு கலர் ப்ரோப் வச்சுருக்கேன். வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 167 வோல்டேஜ் வருது. இப்போ கிரவுண்டில் பிளாக் வச்சுருக்கேன், 83 வோல்ட் வருது. இன்புட் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 750 வோல்ட்டில் வச்சுருக்கேன். ஏசியில் 240 வோல்ட் வந்து இன்புட் ஆகுது, சரிங்களா? 240 வோல்ட்டு நமக்கு 230 வோல்ட்டு இன்புட் நார்மலு. அப்போ வந்து இது வந்து 80 வோல்ட்டு ஷார்ப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வோல்டேஜோட க்ரீன் கலர் ஒயர் எங்கே போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடில் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு, இந்த 5 வாட் ரெசிஸ்டன்ஸுக்கு முன்னுக்குட்டி விசிசி -VCCன்னு போட்டிருக்கு, சரிங்களா? -VCCயில் கொடுக்கும். இந்த பச்சை கலரில் இருந்து வரக்கூடிய -VCC இந்த போர்டு கொடுத்துருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஷார்ப்பாக உங்களுக்கு தெரியும், -VCC சேம் பொசிஷனில் தான் வச்சுருக்கேன். கெப்பாசிட்டர் சரிங்களா? -VCC. ரெண்டாவது ரெட் கலர் ஒயர் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் வந்து இங்கே வருது, இந்த இடத்துல வரும்போது இதனுடைய இது +VCC, ஓகேங்களா? அங்கே வந்து நம்ம வயரிங்லாம் பண்ணியிருக்கிறதுனால அந்த வயர் மறைக்கிறதுங்கிறதுனால இன்னொரு போர்டு எடுத்து நான் காமிச்சிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்டு, இது பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்டு. இந்த ரெண்டு கிரவுண்டும் ஒரே கிரவுண்டு தான். இதில் நீங்கள் ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கு எடுத்துக்கலாம். இதிலேருந்து வரக்கூடிய சப்ளையை, இந்த எஸ்எம்பிஎஸ்லேருந்து வரக்கூடிய கிரவுண்டு வந்து நேராக இங்கே தான் வரும். இங்கேயும் கொடுக்கலாம், இங்கேயும் கொடுக்கலாம், சரிங்களா? அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. இங்கே கொடுத்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துட்டு இதுக்கு ஒரு ஜம்பர் மாதிரி போட்டு அடுத்த போர்டுக்கு நம்ம பேரலாக அப்படியே டேரெக்டாக கொடுத்துருக்கோம்.
சரிங்களா. அதேமாதிரி இந்த மைனஸ் வோல்டேஜை இந்த க்ரீன் கலர் ஒயரை வந்து இது நான் போட்டிருக்கிற ஒயர் பார்த்திங்கன்னா 1.5 ஸ்கொயர் எம்எம் ஒயர். இந்த கரண்ட் ரேட்டிங் இந்த இதில் வரக்கூடிய ஆம்பியர் 15 ஆம்பியர் வரும். இந்த ஆம்பியர் கரெக்டாக இந்த போர்டுக்கு போகிறதுக்கு நாம் வந்து கொஞ்சம் கேஜி கொண்ட ஒயர் தான் நம்ம போடணும். சின்ன ஒயர் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது பவர் ஆம்பிளிஃபையர் சப்வூஃபர்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு கரண்ட் ரேட்டிங் ஜாஸ்தியாக தேவைப்படும். வெறும் வோல்டேஜ் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, ஆம்பியர் வேணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி திக்னஸான ஒயரை 1 ஸ்கொயர் எம்எம் ஒயர் கொடுத்துருக்கோம். அப்போது இந்த ப்ளஸ் விசிசியை அதே மாதிரி இங்கே ப்ளஸ் விசிசியில் கொடுத்துருக்கோம். சரிங்களா. அடுத்தாப்புல இது எஸ்பிகே அவுட்டு, ஸ்பீக்கர் அவுட்டு சென்டர் பாயிண்டில் இந்த போர்டில் ஸ்பீக்கர் அவுட் என்ன இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பீக்கர் அவுட்டு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஒயர் மூலமாக இன்னொரு க்ரீன் கலர் ஒயர் மூலமாக இந்த ஸ்பீக்கர் அவுட்டை இதில் கொடுத்துருக்கேன். இதுவும் ஒரு க்ரீன் கலர் ஒயரமாக ஸ்பீக்கர் ஒயர் கொடுத்துருக்கேன். இதிலேருந்து ஒரு கிரவுண்ட் எடுத்து டைரெக்டாக இதில் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்கேன். இங்கேருந்து ஒரு கிரவுண்ட் எடுத்து இங்கே ஸ்பீக்கர் கிரவுண்டாக கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு ஃப்ரீக்வன்சி நான் ஈஸியாக சொல்லித்தரேன், அது எப்படி வரும் அப்படிங்கிறத சொல்லி தந்துருந்தேன். இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இதில் நான் சும்மா எழுதியிருக்கேன். ஆடியோ ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேவ் ஃபார்மில் தான் வரும். சரிங்களா. இந்த வேவ் ஃபார்மில் வரக்கூடிய சிக்னலை நமக்கு டேமேஜ் இல்லாமல் அவுட்புட்டில் இதே சேம் வேவ் ஃபார்மை ஆம்பிளிஃபிகேஷன் பெருசாக கொண்டு வர்றது தான் இந்த ஆம்பிளிஃபையரோட வேலை. அப்போது இந்த ஆம்பிளிஃபையர் எப்படி வேலை செய்யுது என்ன ஏது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த பேப்பரில் உங்களுக்கு கனெக்ஷன் டயக்ராமும் கொடுத்துருக்கேன். இந்த கனெக்ஷன் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த நான் சொன்ன மாதிரி விசிசி ப்ளஸ் விசிசி கிரவுண்டு மைனஸ் விசிசி. எதுக்காக இதில் வந்து வோல்டேஜ் நான் மென்ஷன் பண்ணல அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 50 வோல்ட்டு நீங்கள் பவர் சப்ளை கேட்குறீங்க அப்படின்னா இதில் 50 வோல்ட்டு நீங்கள் அவுட்புட் எடுக்க முடியும். நீங்கள் என்ன வோல்ட்டு கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அவுட்புட் எடுத்து கொடுத்துருவேன். ப்ளஸ் கிரவுண்ட் மைனஸ் இதில் ஒன்று இருக்குது, -12 வோல்ட்டு கிரவுண்டு ப்ளஸ் 12 வோல்ட்டு. இதனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும் எதுக்காக இதெல்லாம் தனித்தனியாக நாங்கள் எடுத்துருக்கோம் அப்படின்னா, இதை வந்து எந்த இடத்துக்கு போகுது அப்படிங்கிறத நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். என்னென்னா இது வந்து ப்ரீ ஆம்பிளிஃபையருக்கு போகக்கூடிய பவர் சப்ளை. சரிங்களா. இதில் ஒரு வந்து 1 ஆம்பியர் வரும். ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணியிருப்போம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து -1 வோல்ட்டு ரெகுலேட் பண்ணக்கூடிய ஐசி ரெகுலேட்டர் ஐசி. அதுக்கு அடுத்து சென்டரில் உள்ளது பார்த்தீங்கன்னா +1 வோல்ட்டு ரெகுலேட் பண்ணக்கூடிய ஐசி. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பயாஸ் வோல்டேஜை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஐசி. இது வந்து 1 ஆம்பியர் தான் நம்மளால் எடுக்க முடியும். இப்போ நான் 2 போர்டு போட்டிருக்கேன். சரிங்களா. இந்த 2 போர்டு போட்டிருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கேன், இடையில ஒரு பக் போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேர் பக் போர்டு. இது எதுக்காக அப்படின்னா இதை வந்து 3 ஆம்பியர் வரைக்கும் நம்ம அவுட்புட் எடுக்க முடியும். இந்த 3 ஆம்பியர் அவுட்புட் எங்கே கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வோல்ட்டை டைரெக்டாக 12 வோல்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ஸோ இது மைனஸு இது ப்ளஸ்ஸு, இது அப்படியே டைரெக்டாக பேரல் பண்ணி இங்கே ஒரு மைனஸு இங்கே ஒரு ப்ளஸ். ஸோ பேரல் கனெக்ஷனாக கொடுத்துருக்கேன். இதில் இருந்து டைரெக்டாக இந்த ப்ரீசெட்டு ட்ரிம் போட்டு இந்த ட்ரிம் போட்டு மூலமாக 12 வோல்ட்டு ரெகுலேட் பண்ணி கரெக்டாக ஷார்ப்பாக கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா அதையும் காமிச்சிருந்தேன் நான் உங்களுக்கு. இந்த மீட்டரில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு இது மைனஸ் ஷார்ப்பாக 11.9 12 வோல்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 12 வோல்ட் இருக்கும் மீட்டரில் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு 12 வோல்ட்டை வந்து பயாஸ் வோல்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா இந்த சிங்கிள் போர்டு இது இந்த ஒத்த சிங்கிள் போர்டு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் உள்ள பயாஸில் இருந்து டைரெக்டாக எடுத்து நீங்கள் கொடுத்துடலாம். சரிங்களா. இதில் பயாஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாக்கெட் வந்து இப்போ அந்த லாக்டவுன் டைம்ங்கிறதுனால ப்ராப்பரான சாக்கெட்டு வந்து நமக்கு கிடைக்கிறதில்ல, கொஞ்சம் பெரிய சாக்கெட் தான் கிடச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து முதல்ல நீங்கள் மீட்டரை வச்சு செக் பண்ணிவிடுங்க எது ப்ளஸ்ஸு எது மைனஸ் அப்படின்ட்டு. இப்போ இது மைனஸ் இது ப்ளஸ் 12 வோல்ட் ரெகுலேட் வோல்ட்டு. சரிங்களா. இந்த கிரவுண்டிங்கும் இந்த ஹீட்ஸிங் கிரவுண்டும் ஈக்குவல் சேம். ஸோ இதில் நான் கிரவுண்டுக்கு யூஸ் பண்ணுறேன். இதில் -1 வோல்ட்டு பார்க்குறேன், 84 வோல்ட் இருக்குது. சரிங்களா. அப்போ இந்த பயாஸ் வோல்ட்டில் -1 வோல்டேஜ் நான் வைக்கிறேன், அதுவும் -84 வோல்ட் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஒயரும் இந்த லிங்க்கும் இந்த சாக்கெட்டில் உள்ள மைனஸ் வோல்டேஜும் ஒரே லைன் தான். உங்களுக்கு இந்த சர்க்கியூட்டில் வந்து வராது. இந்த போர்டோட சர்க்கியூட்டில் வந்து நான் வந்து எடுத்துருக்க மாட்டேன். சரிங்களா. அது எங்கே போய் எனக்கு கனெக்ட் ஆகுதுன்னா இந்த கிளாஸ் டி போர்டில் பயாஸ் சர்க்கியூட் வந்து இதில் வந்து சர்க்கியூட் உள்ள இன்டர்னலாக வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் இந்த கிரவுண்டை நீங்கள் ஒரு ஹீட்ஸிங் இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் போடக்கூடிய கிரவுண்டை நீங்கள் ஒரு ஹீட்ஸிங் போட்டு கிரவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது இந்த மைனஸ் வோல்டேஜை
அப்படியே ஷார்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஷார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்போது நமக்கு பிரேக்கிங் ஆகிடும், கம்ப்ளைண்ட் ஆகும். சரிங்களா? அப்படி ஷார்ட் சர்க்யூட் ஆகக்கூடாது. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அது தனி டேப்பிங்காக எடுத்துடணும். 50-050 ட்ரான்ஸ்ஃபார்மர் ஏசி வோல்ட்டுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க, 0-12 தனியாக எடுத்துடணும். நான் அதில் ஒரு டிராயிங் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிராயிங்கில் அதில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்குறேன். இதில் வந்து இந்த வரக்கூடிய மைனஸ் வோல்டேஜை பயாஸில் உள்ள கிரவுண்ட் வோல்டேஜ், அதாவது 0 வோல்டேஜை நீங்கள் எக்காரணம் கொண்டும் கிரவுண்ட் பண்ணக்கூடாது. கிரவுண்ட் பண்ணிங்கன்னா அது ஷார்ட் சர்க்யூட்டாக ஆகும். இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணும்போது ரெக்டிஃபையர் போட்டு தனியாக விசிசி ப்ளஸ் விசிசி மைனஸ் விசிசி எடுத்துருந்தோம். இதில் 0-12 டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு ஒரு டயோடு 4 டயோடு போட்டு ரெக்டிஃபையர் பண்ணி 78-12 ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணி பயாஸுக்கு தனியாக கொடுத்துருந்தோம். அதில் கண்டிஷன்ஸ் போட்டுருக்கோம், ஒன்லி கனெக்ட் வித் பயாஸ் வோல்டேஜ் ஒன்லி. அதுக்கு மட்டும் தான் கனெக்ட் பண்ணுமே தவிர வேறு எதுக்கும் கனெக்ட் பண்ணக்கூடாது. பயாஸ் மட்டும் தான் கனெக்ட் பண்ணணும். டோன்ட் கனெக்ட் டு எனி கிரவுண்டு, எந்த கிரவுண்டையும் நீங்கள் வந்து டச் பண்ணக்கூடாது. டோன்ட் யூஸ் எனி ப்ரீ ஆம்பிளிஃபையர் சர்க்யூட், எந்த ப்ரீ ஆம்பிளிஃபையர் சர்க்யூட்டுக்கும் நீங்கள் இந்த பயாஸ் வோல்டேஜை உபயோகப்படுத்தக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பயாஸ் வோல்டேஜை நாம் எந்த ஒரு பர்பஸ்க்காகவும் யூஎஸ்பி போர்டுக்கோ ஃபேனுக்கோ இல்லை பேஸ் ட்ரபிளுக்கோ எந்த ஒரு பர்பஸ்க்கும் அந்த பயாஸ் வோல்டேஜை காண்டாக்ட் பண்ணக்கூடாது, தொடவே கூடாது. அந்த ரெகுலேட்டர் ஐசி போட்டு நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு யூஸ் பண்ணும்போது ரெகுலேட்டர் ஐசியை வந்து ஹீட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கிரவுண்ட் பண்ணுவோம். அப்படி பண்ணக்கூடாது. அது ஹீட்டு வந்து ஒரு போர்டுக்கு நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக ஹீட் ஆகாது. 2 போர்டுக்கு வைக்கும்போது நீங்கள் பக் போர்டு போட்டுக்கணும். கம்பல்சரி பக் போர்டு போடுறது பெஸ்ட் ஐடியா. பக் போர்டு போட்டு நம்ம பயாஸ் வந்து வோல்ட்டை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ நல்லா தெளிவாக பார்த்துட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, சரிங்களா, இந்த 12-012 எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இதில் ஒரு பேஸ் டபுள் போட்டிருக்கேன், இதில் ஒரு சப்பு ப்ரீ போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா சப்பு ப்ரீ இங்கே வந்துடுது, பேஸ் டபுள் இந்த இடத்துல வந்துடுது. ஸோ இது ஒரு சுவிட்சு, செலக்டர் சுவிட்சு. இந்த செலக்டர் சுவிட்சுக்காக தான் இந்த செலக்டர் சுவிட்சை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது மாஸ்டர் கண்ட்ரோல், 2 கண்ட்ரோலாக இதில் ட்ராயிங்கில் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது ஸ்டீரியோ கண்ட்ரோல், அதை வந்து நான் வந்து இதில் ஒரே கண்ட்ரோலாக நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த ஒரே கண்ட்ரோலாக கொடுத்து இதை வந்து உங்களுக்கு தனித்தனியாக நான் காமிச்சிருக்கேன். இந்த எஸ்எம்பிஎஸில் நாம் 230 வோல்ட் இன்புட் கொடுக்குறோம், அவுட்புட் 80 வோல்ட்டு. உங்களுக்கு என்ன வோல்டேஜ் வேணுமோ அந்த வோல்டேஜை மெஷர் பண்ணிங்க அப்படின்னா அந்த வோல்டேஜ் இந்த மாதிரி ரேட்டு வச்சுருக்கிறோம். அந்த ரேட்டுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சப்ளை பண்ணுவோம். சரிங்களா? நார்மலாக வந்து நம்ம வந்து 60-060 ட்ராப்பிங் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 3 to 5 வோல்ட் வரைக்கும் இருக்கும். நல்லா லோடு கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 55-0-55 வோல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் 2 பல்ப் எரிஞ்சிட்ருக்கு. எங்கேருந்து எரியுது அப்படின்னா, இது பாருங்கள், இதனுடைய ஒயர் வந்து ஒரு மஞ்சள் கலர் ஒயர் கொடுத்துருக்கேன். இந்த மஞ்சள் கலர் ஒயர் வந்து ஒரு ஸ்பீக்கரோட அவுட்டில் சாக்கெட்டில் கொடுத்துருக்கேன். இன்னொரு மஞ்சள் கலர் ஒயர் வந்து இந்த ஸ்பீக்கரோட சாக்கெட்டில் கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு இது ஸ்பீக்கர் லைனில் ஒரு முனையை வந்து கொடுத்துருக்கேன். சவுண்டை நான் கொஞ்சம் குறைச்சிக்கிடுதேன். பார்த்தீங்களா? ஒரு ஃப்ரீக்குவன்சி வந்து இதில் உள்ள இன்புட் ஆகிட்டு இருக்கு. என்னென்னா இந்த யூஎஸ்பி போர்டு மூலமாக இந்த மொபைலிருந்து ஒரு ஃப்ரீக்குவன்சி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். 50 kHz வந்து நம்ம ஃப்ரீக்குவன்சி செட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆசிலோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த 50 Hz வந்து தெரியுங்களா இன்புட் ஆகிட்டுருக்கு. இந்த ஃப்ரீக்குவன்சி இன்புட் ஆகக்கூடியது 50 Hz. அதனுடைய ஆசிலோஸ்கோப்போட வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். இது வந்து மைனஸ் ஜென்ரேட் அதாவது ப்ளஸ் ஜென்ரேட் ஆகக்கூடிய இடம், இது மைனஸ் ஜென்ரேட் ஆகக்கூடிய இடம். இதில் இப்போ வந்து நான் எது மூலமாக கொடுத்துருக்கேன்னா ப்ரீ ஆம்பிளிஃபயர், ஆக்சுவலாக சப்பு ப்ரீ ஆம்பிளிஃபயர் மூலமாக கொடுத்துருக்கேன். இந்த சப்பு ப்ரீ ஆம்பிளிஃபயர் இப்போ தான் நான் லான்ச் பண்ணியிருக்கிறேன். இந்த சப்பு ப்ரீ ஆம்பிளிஃபயரோட ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா, அதாவது குவாலிட்டி என்னென்னா, நல்லா கெயினர் வந்து நல்லா ஏற்றிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு டெஸ்டிங்காண்டி நான் கொஞ்சம் ஹையாக கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக ஏற்றினா கூட, இப்போ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கேன், லேசாக ஏற்றுறேன். இந்த பல்பை பாருங்கள் ஆகுது. இப்போ இந்த இதை ஆசிலோஸ்கோப்பில் பாருங்கள். ஸோ இது வந்து இந்த அளவுக்கு வேவ் ஃபார்ம் வந்து இது பீக் வால்யூமுக்கு. இப்போ இந்த வால்யூம் வந்து லெவலில் நான் கூட்டுறேன். இந்த இடத்துல ஃப்ளாட் ஆகுது பார்த்தீங்களா, இது வந்து பீக் வால்யூம். இப்போ இந்த மீட்டரில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஏசி ஒரு 200 வோல்ட்டில் நான் செட் பண்ணிக்கிடுறேன். வச்சுட்டு இந்த மீட்டரோட ப்ரோப்பை எடுத்து இது வந்து லெஃப்ட் சைடு ஸ்பீக்கராக நான் கொடுத்துருக்கேன். மைனஸ்லேயும் அடிக்கிறேன், ப்ளஸ்லேயும் அடிச்சிருக்கேன். இப்போ வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 54 வோல்டேஜ் மீட்டரில் பார்த்தீங்கன்னா 47.9
49 வோல்ட்டு. இப்போ ஆசிலோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சியை நீங்கள் பார்க்கலாம். இதுதான் பீக் வோல்ட்டு. பீக் வோல்ட் உருவாகக்கூடிய இடத்த நீங்கள் இப்போ நான் இப்போ வால்யூம் லேஸை கூட்டுறேன். கூட்டும்போது அந்த மீட்டரை கொஞ்சம் தள்ளி வச்சு அப்படி இப்படி எடுக்கும்போது இப்போ இந்த வால்யூமை கூட்டும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஆகுது. இதுதான் இந்த ஆடியோ சிக்னல் உடையக்கூடிய இடம். அதாவது சிம்பிளாக சொன்னோம்னா இந்த டேமேஜிங் பொசிஷன் வந்து இந்த இடம் தான். அப்போது இதனுடைய வோல்டேஜ் பார்க்குறீங்கன்னா 49 வோல்ட்டு வந்து வரைக்கும் கரெக்டாக இருக்குது. 50 வோல்ட்டுக்கு தாண்டும் போது ஸ்கொயர் வே ஆகிரும் இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல இப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பிராண்டட் ஆம்பிளிஃபயர்லாம் நமக்கு வந்து பீக் லைட்டு வச்சுருப்பாங்க. ஒரு ரெட் கலர் லைட்டு வந்து வச்சுருப்பாங்க. அந்த ரெட் கலர் லைட் வந்து மின்னி எரியும். மின்னி எரியும் போது, அதாவது இந்த பாட்டு இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் ஆகும்போது, அந்த அணைஞ்சு எரியும் போது அந்த லெவலை அதுக்கு மேலே நம்ம வைக்கக்கூடாது. ஸோ அதை நம்ம வந்து குறைச்சிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இவ்வளோ ஒரு ஹாலஜின் பல்பு போட்டு எதுக்காக நான் ஸ்பீக்கர் கொடுக்கல அப்படின்னா, இங்கே இது வந்து மெயின் சிட்டி, நம்ம வந்து அதிக வால்யூம் வைக்க முடியாது. ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காண்டி நம்ம வந்து காமிக்கிறோம். ஆடியோ லெவல் ஓகேங்களா? இது வந்து சும்மா டெஸ்ட்டுக்காக நான் வச்சுருக்கேன். இப்போ அந்த பீக் லெவல் வந்து 50 வோல்ட்டு நமக்கு வந்து 49 வோல்ட்டு 50 வோல்ட்டு வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நான் அந்த 2 ஸ்பீக்கர் லைனையும் ஒன்றா கொடுக்குறேன். இது ஒரு ஸ்பீக்கர் லைன். இந்த ஸ்பீக்கர் லைன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்பிஎஸில் வந்து ஒரு லைட் எரியும். எஸ்எம்பிஎஸில் வந்து பாருங்க, என்ன அர்த்தம்? பயங்கரமாக இருக்கு. இப்போ எதுக்காக இந்த லைட் எரியுது அப்படின்னா, இதுக்கு தேவையான ஆம்பியர் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? அந்த ஸ்பீக்கர் லைனை லோட் பண்ண உடனே இதுக்கு இன்னும் ஆம்பியர் வந்து இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து இதுக்கு வந்து என்ன சப்பு ப்ரீ போட்டிருக்கிறதுனால சப்போட ஃப்ரீக்வன்சி தான் நமக்கு போய்கிட்டு இருக்கு. அதனால் அந்த பீக் வால்யூம் அந்த லைட் வந்து இண்டிகேஷன் ஆகுது. இப்போ வந்து இந்த ஆசிலோஸ்கோப்பில் வந்து அந்த கொஞ்சம் லேசாக வோல்டேஜ், அதாவது நம்ம வால்யூமை வந்து குறைச்சிச்சுங்க. இந்த வோல்டேஜ் கொஞ்சம் ட்ராப் ஆகும்போது பீக் லெவல் வந்து கொஞ்சம் கூடுது. சரிங்களா? நம்ம வந்து இது வந்து நல்ல பவர் டேம்ப்பு. என்னென்னா, இப்போ ஒரு 12 இன்ச்சு வந்து ஒரு ஸ்பீக்கர் வச்சுருக்கேன். சாம்பியன். இது உண்மையிலே ஒரு சாம்பியன் தான். ஏன்னா லோக்கல் ஸ்பீக்கரை விட பல மடங்கு இது வந்து பெட்ரு இந்த ஸ்பீக்கர். ஏன் அப்படின்னா, இந்த ஸ்பீக்கருக்கு வந்து டபுள் மேக்னட் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஆர்எம்எஸ் பார்த்தீங்கன்னா 400 வாட்ஸ் நார்மல். சரிங்களா? 1400 வாட்ஸ் வந்து மேக்ஸிமம். ஸோ இதுக்கு நம்ம இந்த ஒரு சேனலை வந்து நமக்கு தாராளமாக கொடுக்கலாம். 2 சேனலை வந்து பிரிட்ஜ் பண்ணி நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து எரிஞ்சு போயிடும். அதுக்கு கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இதனுடைய வாட்ஸ் வந்து 1400 வாட்ஸ் தான் மேக்ஸிமம். இது வந்து 2 ohms லோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் பிரிட்ஜ் மோடு பண்ணும்போது நமக்கு 2000 வாட்ஸ் வரைக்கும் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்பீக்கர் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும்? நாம் ஒரு போர்டுக்கு மட்டும் நாம் கனெக்ஷன் கொடுக்க முடியும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு ஆம்பிளிஃபயரை வச்சு நாம் ஒரு 12 இன்ச்சில் வந்து ஒரு சப்வூஃபர் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பிரமாதமாக இருக்கும். ஒரு கார் அங்கேருந்து வருது அப்படின்னா அங்கே என்ன பேஸ் கேட்குதோ, சரிங்களா, அவன் சவுண்ட்லாம் ரொம்ப வச்சுருக்க மாட்டான், ஆனால் பேஸ் மட்டும் நமக்கு கேட்கும், ரொம்ப ட்ராவல் ஆகும். ஸோ அந்த பேஸ் வந்து இந்த சப்வூஃபரில் நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? அதனால் இந்த போர்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த இப்போ நான் வந்து ஒரு சப்வூஃபர் லைனை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த வயர் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து இந்த ஊஃபருக்கு வருது. ஸ்பீக்கரோட மூவ்மெண்ட்டை பாருங்கள். நான் வால்யூம் ரேஸ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ பாருங்க, கிளாரிட்டியாக கிளியராக தெரியும். ஏன்னா நம்ம சப்வூஃபருக்கு சப்பு ப்ரீ போட்டு யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு வைப்ரேஷன் மூமெண்ட்டு. சரிங்களா? இப்போ நாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற அந்த சப்வூஃபர் பார்த்திங்கன்னா அதனுடைய ஃப்ரீக்வன்சி நல்லா அவுட்புட் எல்லாமே கரெக்டாக மீட்டரில் பார்த்திங்கன்னா 30, 40, 35, 40, 50. ஸோ 50 வோல்ட் வரைக்கும் நம்ம சப்வூஃபருக்கு நம்ம கனெக்ஷன் கொடுக்க முடியும். இது வந்து நம்ம பப்ளிக் அட்ரஸ்க்கு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம 2 போர்டையும் வச்சு பிரிட்ஜ் பண்ணி நம்ம அவுட்புட் எடுக்கும்போது
அந்த பிரிட்ஜ் மோடோட அவுட்டு 100 வோல்டேஜ் வந்து ஒரு ஸ்பீக்கருக்கு அவுட்புட் ஆகும். இந்த ப்ளஸ்ஸையும் நீங்கள் ஒரு ஸ்பீக்கருக்கு கொடுத்துடணும். சரிங்களா? இது வந்து ரைட் சைட் நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா, இந்த ரைட் சைட் சேனல் வந்து ப்ளஸ் ஜென்ரேட் ஆகக்கூடிய இடமா கொடுத்துருக்கேன். இது மைனஸ் ஜென்ரேட் ஆகக்கூடிய இடம். ஸோ இதை நம்ம ரெண்டும் ஸ்பீக்கர் கொடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த ட்ராயிங்கில் அழகாக கொடுத்து காமிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த ஸ்பீக்கரோட வருமான சப்வூஃபர் அப்படின்னு போட்டு பிரிட்ஜ் மோடு ஸ்பீக்கர் கனெக்ஷன். அப்போ ஒரு ஸ்பீக்கரோட லைன் வந்து இங்கேயும் இன்னொரு ஸ்பீக்கரோட லைனு இங்கேயும் கொடுத்துருந்தோம். இந்த ஸ்பீக்கர் அந்த நேரத்தில் கனெக்ஷன் பண்ணக்கூடாது. இதை எடுத்துகிட்டு நம்ம பப்ளிக் அட்ரஸ்க்கு ஒரு 18 இன்ச்சு டபுள் 18 வந்து நீங்கள் இதில் வந்து கொடுக்க முடியும். சரிங்களா? அவ்வளவு எஃபெக்டிவான ஒரு போர்டு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிளாஸ் டி போர்டு. இந்த போர்டில் ரொம்ப சிம்பிளாக நம்ம கொடுத்துருக்கோம். இன்புட் சிக்னல் இது வந்து கிரவுண்ட் சிக்னல். சரிங்களா? இது வந்து இன்புட் சிக்னல். இந்த இன்புட் சிக்னல் எங்கே கொடுத்துருக்கோன்னா, வால்யூம் கண்ட்ரோலோட சென்டர் பாயிண்டில் கொடுத்துருக்கோம். ஒன்று கிரவுண்டு பண்ணியிருக்கோம், இன்னொன்று சிக்னல் இன்னாக கொடுத்துருக்கோம். அந்த சிக்னல் இன் வந்து இந்த சுவிட்சுக்கு போகுது. இந்த சுவிட்சு வந்து என்ன பார்த்தீங்களா, இந்த சுவிட்சு தான். இந்த சுவிட்சோட சென்டர் பாயிண்ட் வந்து டைரெக்டாக இந்த ஒயர் மூலமாக ஷீல்டு ஒயர், இது எப்போவுமே மஸ்ட்டு வந்து கட்டாயம் நீங்கள் ஷீல்டு ஒயர் தான் போடணும். இதில் இந்த கண்ட்ரோலோட சென்டர் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த புஷ்ஷு, இந்த சுவிட்சை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கும் போது, இந்த புஷ் வந்து சாஃப்ட் வந்து வெளியே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டெர்மினல் ரெண்டும் கனெக்ட் ஆகி டைரெக்டாக இந்த பேஸ் டபுள் லெஃப்ட் ரைட் பேஸ் டபுளோட அவுட்புட்டில் இருந்து உங்களுக்கு சுவிட்ச் மூலமாக கனெக்ஷன் ஆகி இந்த ஆம்பிளிஃபருக்கும் உங்களுக்கு சிக்னல் அவுட்புட் ஆகுது, ஸ்பீக்கர் வழியாக அவுட்புட் ஆகும். அப்போது இதன் மூலமாக நீங்கள் வந்து இந்த டிராயிங்கை நான் உங்களுக்கு இமேஜாக தரேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதுக்கு இன்புட் கிரவுண்ட், அதாவது சப்ளை வோல்டேஜ் என்ன இருக்குல்ல பார்த்தீங்களா, 12 கிரவுண்ட் -12. இந்த +12 எடுத்து நீங்கள் நேராக இதில் உள்ள பவர் சப்ளையில் வந்து வரக்கூடிய +12 கொடுத்துடணும். -12 எடுத்து இதில் உள்ள -12 கொடுத்துடணும். இதே பேரல் லைனை அப்படி எடுத்து சப்பு ப்ரீக்கும் கொடுத்துடணும். சரிங்களா? இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நாம் இந்த சப்ளையை வந்து பேரலாக வயர் மூலமாக கனெக்ஷன் பண்ணும்போது இதுக்கு வரக்கூடிய வோல்டேஜ் எல்லாமே ப்ராப்பராக போய்கிட்டு இருக்கும். இந்த யூஎஸ்பி போர்டுக்கு நாம் என்னென்னா தனியாக ஒரு செப்பரேட்டாக தான் லைன் எடுத்திருக்கோம். இது எப்படின்னா, ஒரு இந்த ஃபேனுக்குன்னு கொஞ்சம் பார்த்தீங்களா, இந்த ஃபேனுக்கு கொடுத்துருக்குற லைனை நான் யூஎஸ்பிக்கு கனெக்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த போர்டில். ஏன் அப்படின்னா, இதுக்கு ஓப்பன் பிளேஸில் சும்மா ஒரு டெஸ்டிங்காண்டி எடுத்துருக்கிறதுனால இதுக்கு ஃபேன் தேவையில்லைங்கிறதுனால இதிலேருந்து வரக்கூடிய ப்ளஸ்ஸை ரெகுலேட்டர் ஐசியோட ஒரு முனையில் இன்புட் முனையில் கொடுத்துருக்கேன், கிரவுண்டு சென்டர் பாயிண்டில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அவுட்புட் எடுத்து ஒரு கண்டென்சர் 470 MFT கண்டென்சர் எடுத்து இது யூஎஸ்பி போர்டோட பவர் சப்ளையில் 5 வோல்ட் இன்புட்டில் கொடுத்துருக்கேன். கிரவுண்டிங் வந்து டேரெக்டாக அந்த கெப்பாசிட்டர் மூலமாக 5 வோல்ட் ரெகுலேட்டருக்கு போயிடுது. சரிங்களா? இதில் எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது பாருங்கள், இதில் கீழே ஒரு ஐசி மாட்டி இருக்குன்னா ரெகுலேட்டர் ஐசி, இதில் லெஃப்ட் சைடு வந்து இன்புட்டு, நடுவில் கிரவுண்டு, இது வந்து ரைட் சைடு வந்து அவுட்புட் எடுத்து டைரெக்டாக யூஎஸ்பி போர்டுக்கு வந்துடுது. இதுதான் மெத்தட். இது வந்து சிம்பிள். இது வந்து +வோல்ட்டு, இந்த சென்டர் வந்து கிரவுண்டு, அடுத்தாப்பில் -12 வோல்ட்டு. இந்த போர்டு வந்து சீக்கிரத்தில் நாங்கள் வந்து ஒரு ட்ரையலில் தான் வச்சுருக்கிறோம். இதனுடைய இந்த செட்டப்பில் உள்ள வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், அதை நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து நான் ட்ரபிளை மட்டும் கூட்டுறேன். என்னை நிறைவாக நடத்துறீங்க. இது மிட் கண்ட்ரோல், மிட். நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நலமாக நடத்துறீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி.
கனெக்ஷனும் எடுத்துட்டேன். நல்லா பாருங்கள், இது மைனஸ், இந்த போர்டுக்கு போகக்கூடிய மைனஸ் இருந்துக்கிட்டேன், இது போர்டுக்கு போகக்கூடிய ப்ளஸ் இருந்துக்கிட்டேன், இது ஒரு ஸ்பீக்கர் லைனையும் எடுத்துட்டேன். ஒரு ஸ்பீக்கர் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். 2 ஸ்பீக்கரோட இந்த பல்போட கனெக்ஷனையும் பேரல் கனெக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா, சீரியஸ் கொடுக்கல. இது ஒரு லோடு வந்து பார்த்திங்கன்னா 4 ohms. ஸோ இப்போ இது ஓசிபி கண்ட்ரோலர். இது என்னென்னா, ஓசிபி கண்ட்ரோலர் இதுக்கு மேலே நம்ம லோடு பண்ணணும் அப்படின்னா இது ப்ரொடெக்ட் ஆகிரும், இந்த ஆம்பிளிஃபையர் வந்து ப்ரொடெக்ட் ஆகும். அப்போது நம்ம வந்து இந்த ப்ரீசெட்டை வந்து செட்டிங்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு நார்மலாக வச்சுருக்கோம். இப்போ ப்ரொடெக்ட் ஆகிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஒரு எல்இடி எரியும். இப்போ இது ப்ரொடெக்ட் ஆகிருக்கு. இப்போ என்னன்னா, இப்போ இந்த ஆப்பை ஆன் பண்ணணும் அப்படின்னா திரும்ப நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணால் தான் இது ஆன் ஆகும். அப்போது இது வந்து 2 ohms லோடுக்கு கீழே, இது வந்து 2 ohmஸோட லோடு. அந்த கரண்ட் ரேட்டிங் எவ்வளவு தேவையோ இந்த பல்பு ரெண்டும், பல்புங்கிற இடத்துல நீங்கள் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிடுங்க. இது உண்மையான இடத்துல ஸ்பீக்கர் தான் வரணும். இந்த ஸ்பீக்கர் வரக்கூடிய இடத்துல இதுக்கு மேலே நீங்கள் இன்னொரு ஸ்பீக்கர் கொடுத்தீங்கன்னா கட் ஆஃப் ஆகணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரீசெட் நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது டைரெக்டாக ஷார்ட் சர்க்யூட் ஆணிச்சு அப்படின்னா, ஒரு ஸ்பீக்கர் ஒயர் வந்து ஷார்ட் ஆணிச்சு அப்படின்னா அது வந்து ப்ரொடெக்ட் ஆகணும். இந்த போர்டு வந்து கம்ப்ளைண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக, போர்டு வந்து ப்ரொடெக்ட் ஆகணுங்கிறதுக்காக பண்ணணும். இப்போ நான் அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ லைட்டை பாருங்கள், அது அணைஞ்சிட்டா. இப்போ போடுறேன், திரும்ப ப்ளூ கலர் லைட் எரிஞ்சிட்டா. இந்த சப்பு ப்ரீயை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சாக்கெட் போட்டிருப்போம், சாக்கெட் இல்லாமல் இருக்கிறது தான் இதுக்கு நல்லது. என்னென்னா, அப்படி நீங்கள் வயரை வந்து டைரெக்டாக சால்ட்ரிங் பண்ணிடலாம். இது டபுள் சைடு பிசிபி. சரிங்களா, இதில் -12 வோல்ட்டு +V எல்லாமே இதில் கொடுத்துருந்தோம். அடுத்தாப்பில் சிக்னல் அவுட் எடுக்கிறோம். இந்த அவுட் எடுத்து நான் சுவிட்சில் கொடுத்துருக்கேன். சுவிட்சில் இருந்து இந்த கண்ட்ரோலுக்கு போகுது. பிரிட்ஜ் மோடுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். இந்த போர்டு வந்து எங்ககிட்ட கிடைக்கும். நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு கொரியர் மூலமாக எல்லா போர்டுமே வந்து நாங்கள் உங்களுக்கு கொரியர் மூலமாக நாங்கள் அனுப்பிச்சி வைக்கப்படும். இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து இந்த கிளாஸ் டி போர்டை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த சர்க்யூட் டயக்ராம் படி நீங்கள் வந்து ஒரு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி நிச்சயம். உங்களால் பெரிய அளவில் மணி சம்பாதிக்க முடியும். நிறைய கஸ்டமரை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். சரிங்களா, இருக்கும். கஸ்டமர்கிட்ட கிளாரிட்டியான ஒரு சவுண்டு, ஆடியோ சவுண்டு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த கிளாஸ் டி யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஃப்ரீக்வன்சியும் சப்போர்ட் பண்ணுது. ஒரு பெஸ்ட்டான ஆம்பிளிஃபையர் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஆல் த பெஸ்ட். நாம் சக்ஸஸ் பண்ணுறது நாம் கையில் தான் இருக்குது. நாம் வந்து ஐனிக் ஆடியோ போர்டை வந்து வாங்கி நாம் யூஸ் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். ஆல் த பெஸ்ட். உங்களாலையும் முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். all over.